சட்டம் ஒழுங்குன்றது நான் ஒரு ஒரு வழக்கறிஞர் முறையில் நான் சொல்கிறேன். அரசாங்கத்தில் அமைச்சர்ன்றதெல்லாம் தனியாக அதெல்லாம் விட்டுட்டு, ஒரு சாதாரண பிரஜையாக பார்க்குற பொழுது சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால், எது உண்மையிலே கவலை அளிக்கிற விஷயம்னா, நான் நடந்த கொலையை நியாயப்படுத்தலை. ஓ! கொலைலாம் அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எது ரொம்ப ஆபத்தான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னா, மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் சொத்தை எடுத்துக்கிறதுக்காகவோ அல்லது அபகரிக்கிறதுக்காகவோ இப்படி வர்ற மர்டர், இதுதான் ரொம்ப ஆபத்தான மர்டர். குடும்ப வன்முறை, இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி சமூகத்தில் நமக்கு ஒரு மன ஒரு பக்குவம் இல்லாதன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த நடந்து முடிச்சிருக்கிற மர்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இது புதுச்சேரியில் சட்டத்துக்கு கட்டுப்படாதவங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற மோதல் அது. அது நியாயம் சட்டத்தை கண்டிப்பாக காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ அதை கடுமையாக இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி பல ஊரில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நடந்துருக்கு. இது நம்ம ஒரு சின்ன ஊருன்றதுனால நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது அது. அல்லது அரசியல் காரணங்களுக்காக சில பேர் பெருசாக ஊதி பெருசாக்குறாங்க. இப்போ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் புரோரேட்டாக போட்டு பாருங்கள். இப்போ ஒரு சென்னையில் 1 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல எந்த மாதிரியான இருக்குது, எப்படிலாம் நடக்குது? இங்கே நம்ம ஊர் எடுத்து பாருங்கள். இப்படிலாம் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்ம பெரிய அளவுக்கு பயப்படுறமான ஊர் இல்லை. இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய காடு, அது உள்ளே ஒரு புலி இருக்குது, அது இருக்குதுன்னா யாரும் போக மாட்டாங்க. யாருக்காவது உயிருக்கு பயப்படாத ஊரில் யாராவது ஒருத்தர் யாரும் உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ இந்த ஊருக்கு போனால் ஆபத்து, இந்த கடலுள்ள போனால் ஆபத்து, காட்டுக்குள்ளே போனால் ஆபத்துன்னு தெரிஞ்சால் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. நீங்கள் சொல்ல விதத்தில் போர்டு வைக்க தேவையில்லை. ஒரு 4 பேரை புலி அடிச்சுன்னு சொன்னால் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ராத்திரியில் மலைப்பிரதேசத்தில் போகிறதில்ல. அப்படியா இருக்கும்போது இப்போ இந்த பகுதி புதுச்சேரி பகுதி ரொம்ப ஐயோ பயங்கர மர்டர் இருக்குது, அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்னா டூரிஸ்ட் வரவே மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் டூரிஸ்ட் விசிட்டு, சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்குன்னா அப்போ பயம் அவங்களுக்கு இல்லை. இதில் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தகராறுகள் வர்ற விஷயங்களில் இருக்கிறதுனால தான் இதை எது ஒரு தப்பு, இது இயற்கை, அது தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி மக்கள் பயம் இல்லாமல் அன்றைக்கி வராங்க. இன்றைக்கி நீங்கள் புதுச்சேரியில் ஒரு இவ்வளோ மர்டர் இருக்கிறதுனால ஜனங்க பயப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் ராத்திரியில் 12 மணி, 1 மணி, 2 மணி வெளியில், அது பெண்களாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. யாரும் நம்மளை தப்பாக இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது ரோடு நடக்கிறதுக்கு அப்படி சொன்னதே இல்லை. அதனால் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசாங்கத்தின் மீது ஒரு சேற்ற வாரி பூசுறதுக்காக, அல்லது நான் நல்லவன்றதை விட இவர் கெட்டவர்னு சொல்லி அந்த நக்கீரன் திருவிளையாடல் படம் சொல்லுவாங்கள்ல, குற்றம் சொல்லி பேர் வாங்கும் புலவர் உண்டு, அந்த மாதிரியான ஒரு சின்ன கூட்டம் அரசியலில் தோற்று போகிறவங்க, தான் ஜெயிக்கணுன்றதுக்காக அடுத்தவங்க தோக்கடிக்கிறதுக்கு கெட்ட பேரை சொல்லி பரப்புறவங்க தான் இப்படி சொல்லுவாங்க.